பொன்னாடை வேணாம்ப்பா ஐயா, அதுக்கு காசா கொடு. இது உனக்கு போட்டதை கொண்டு வந்து போடுறியா? சரி, புதுசுதான், ஸ்டிக்கர் இருக்கு, போடு. கிரிச்சு கிரிச்சு பயலகடா கொட்டூரமா மணக்கண்டா உள்ள. இந்த நேரம் இளநீ விழுந்தா எவன் தலையில விழுக போதும்? உனக்கு வீடியோ போடுறேன், உள்ளவா செக்ஸ் வீடியோ காமிக்கிறேன். போப்பா, எல்லாம் பார்க்க மாட்டேன். மண்டி ஓட்டவளை பூரா என் அண்ணன் தம்பி தான். பூரா லூசு லூசு கிடையாது, பூரா தண்ணி. டாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய புத்ரு டாஸ்மார்க் பயலுகடா. ஏய், அவன் ஊர்ல இருந்தா நிறைய ஊரை கெடுத்துருவான்டா. அவனை விரட்டி விடுறா. மண்டை காலி ஆட்டு போடா. அப்படி வீட்டுக்கு கொண்டு போயிரு. இல்லை மூடை கட்டிட்டியப்பா, என்னப்பா? பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கலாமம் மேலே திப்பம்பட்டி ஐயா, உங்கள் ஊரில் வந்து என்னை சித்திரவப்படுத்துறீங்கள ஐயா. ஒன்றுக்கு போக முடியல. கரையில் ஒன்றுக்கு போகிறேன், 4 பேர் வந்து போட்டோ எடுக்கிறோம்ன்றேன். இதை எடுக்காதடா, செருப்பிட்டு அடிக்கும், ஒன்றுக்கு நிப்பாட்டிட்டு வரேன்னு இந்த சித்திரவதையாடா. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்டா. வருங்காலத்தில் நல்ல டொங்காஸ் போடுவோம். இது ஒரு நாடகம்னு எனக்கு வேற சம்பளம் அதிகம். இந்தா அப்படி செலவைக்கு போட்டிருப்பான். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவும் பாதி பாக்கெட்டு கணேஷ் போயிலையும். அது அவத்தையா கணேஷ் போலன்னு சொன்னா சிரிப்பாங்க. பூலிப்பு அவன் தான்டா பேம்பஸ் கம்பெனி ஓனர். பூலிப்பு ஈகி. பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே, புருஷனுக்கு சோறு இருக்கோ பிள்ளைக்கு இட்லி இருக்கோ நம்ம சாப்பிட்டு படுப்போம் என்று தொடர்ந்து பிள்ளை வெளியிருந்தாலும் பார்க்காமல் சீரியல் மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொம்பளையே பாருவேன். யாராவது கை தட்டின பெண்களை எப்படி நினைக்கிறேன்னா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். புருஷங்க தண்ணியை போட்டு பொண்டாட்டியை அடிக்கிறது சரிதானப்பா. இவ்வளோ தெரசான்றே ஒரு பிள்ளை கூட பிரிய எதிட்டியே கைதட்டணும். உலகத்திலே மனித பிறவி மாதிரி எந்த பிறவி இன்னும் கிடையாது. ரொம்ப தட்டுறான்டா. அவன் தாண்டா நாடகத்தை கெடுக்க போறியா? அண்ணே என்னண்ணே என்ன என்னை பார்க்க வானே, உன் தம்பி நீ பார்த்துட்டு போ, என்ன வேணா பண்ணு. அண்ணே வானே. திண்டுக்கல் தாயம்மன் தாயா ஆம்புலன்ஸ் கந்தசாமி டிரைவர் சார்பாக 501. நன்றி 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 அன்பாளிதுக்கா. திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி ரிலாக்ஸ். ரிலாக்ஸா இருக்கு. போண்டா கடையா? போட்டா இருக்காமா? சரி. 2 போட்டா இருக்கு. அவன்கிட்ட இன்னொரு 100 ரூபா வாங்கப்பா. அந்த சில்லறை இல்லையா? வெதராத்து கொடுத்துருப்போம். உங்கள் அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது. இன்னும் 56 பிறவி இருக்குன்றாங்க. பிறவிலாம் கிடையாது. பிறவி என்பது அவ்வளோதான். வேமா நல்லா சண்டை போடுங்க. சண்டை போட்டாத்தான் காலத்தில் காசை வாங்கிட்டு போக முடியும். நான் பாஞ்சு உருளுங்க, காத்த கடிங்க. வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயலுகடா, நான் இருப்பது பெரிய காடு. அவன் அவன் பல்லு வலைக்கு 75 நாள் ஆச்சுடா. கண்ணை பார்க்கணும். கொடூரமா வணக்கண்டா உள்ள. ஒவ்வொருத்தையும் ஒன்று கிளப்பி விட்டேன். அவன் வணக்கண்டா உள்ள வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அந்த ரமேஷ் அண்ணே அப்போ ஒன்று கிளப்பி விட்டாங்க. சீச்சி சீரனுனின்னு பூரா இடியப்பா. இப்போ இடியப்பம்னா இந்த இடியப்பம் விற்கிறவன் யாராக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் யாராவது இடியப்பம் வைப்பீங்களானே? இடியப்பம் விற்கிறாலும் ஒரு இடத்துல நின்று வைக்க மாட்டேன். ஒரு சத்தம் தான் இடியாப்பம் இடியாப்பம். தூக்குச்சட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள மணப்பாறை போயிடுவேன். இடியாப்பம்
இவன் போய் வெறும் தெருவை பார்த்துட்டு இடியப்பம் போயிருச்சுன்னு. அதே மாதிரி எந்த வியாபாரியாக இருந்தாலும் ஒரு இடத்துல நின்று வியாபாரம் பார்த்தீங்கன்னா நீ பொழைச்சிக்கிருவ. இடியப்பம் மீனோய் ஐஸை பேங்க பேங்க. அது பிள்ளை இருந்தால் அங்கே அடிக்க மாட்டேன் ஐஸுக்காரன். 10 கிழவைங்க இருமிட்டு கிடப்பாங்க. அங்கே போய் பேங்கம் பேங்கம் ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ ஐஸ். அவங்க போடாங்கிட்டு எனக்கு சுகருக்கு மாத்திரை வாங்க போக முடியாமல் தெரியுமே வேறு. ஏன்னா இந்த உலகம் ஒரு உருண்டை. இந்த பார்த்தியா உருண்டைன்னு சொல்லும் போது கூகுள் மேப்பில் போட்டு பார்த்துட்டே இருக்கு. இது என்ன நாடகம்னே தெரியலையே எனக்கு. மகமாய் கிடையாது. அது இன்னைக்கு வேலு கொண்டு வரல. வள்ளி திருமணம் கிடையாது. கதம்பா அப்படி சொல்லு. நாடகமே கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகம் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்ல வர்ற தம்பி? போப்பா பெரிய தாலி மதுரை முத்து காமெடியை பொழந்து சிவத்தில் தள்ளுறாரு. நாடகம் என்னன்னு தெரியுமான்னு. நாடக மேடையில் நாடகமா? வா வேணா பைப்பாசில் வச்சுக்கிறோமா? லாரி அடிச்சு போட்டு தெருவில் தெரி கடுப்பேற்றுறாங்க. இதேன் தமிழன்ட்ட உள்ள ஒரு கெட்ட வழக்கம் என்னன்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் போய் சும்மா அண்ணாந்து பார்த்தா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவன் பாட்டில் சுற்றுதுன்னு திரிகிட்டு உட்காந்துருப்பேன். இதேன் தமிழுடைய பண்பாடு. இங்கே சிறுநீர் கழிக்காதையே செவர் ஈரமுண்டுவேன். அங்கே தான் 800 பேர் ஓசை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அடித்து அந்த செவரை சாச்சி விட்டு அங்கிட்டு இருக்க நிமிந்தால தலையில் செக்கக்கால் விழுந்து கொத்தனார் மட்டக்கம்பட்டை அடித்து தூக்குண்டு நெளிஞ்சு உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டினது யாருன்னா இந்த தமிழன்தான். பயங்காட்டினேன் எப்படி ஜெய்வனை வைக்கிறது இல்லை. வெளிநாட்டு ஆளுலாம் நம்ம ஆள்கிட்ட பேச மாட்டாங்களா? சிங்கப்பூரில் அப்படித்தான் ஒரு அதிபர் வந்திருக்கார், பெரிய தொழிலதிபர். நம்ம தமிழ்நாட்டுக்காரைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்டு சப்புன்னு அடித்து போச்சுட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரையும் போனவொடனே ரூம்பை ஜாத்திக்கிட்டு எலும்பு சம்பளத்தை மஞ்சிருச்சிருக்கேன். காளியாத்தா மாரியாத்தா அந்த கண்டாளி மேலே கொண்டுரு அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டுக்காரன் அந்த ஓனர்கிட்ட போய் போட்டு விட்டேன். கேச்சான் என்ன எலும்பு சம்பளம் வந்திருக்கிறேன். அவன் கேட்டிருக்கேன் கேச்சான் காலு கை வெட்டிருமுடா கண்டாளி மேலே உனக்கு அப்படின்னு. உடனே ஓடி போய் அந்த ஆள் கதவை உடச்சிக்கிட்டு விழுந்து காச்சான் கம்பெனி நீ வச்சுக்க, நான் உன் கம்பெனியில் நான் கூட்டுற வேலை ஆக்குறேன்னு அந்த ஓனர் கூட்டுற வேலை ஆக்குனேன். இதேன் தமிழன் எதையும் சாதிச்சு காட்டி விடுவான். சட்டி ஓட்டையாக இருந்தால் கூட ஏற்குரலை பொத்தி போடுவான். அண்ணே மை சட்டி இங்கே என்ன ஏற்றுங்கண்ணே. ஓ வாப்பா பக்காடி லெமன் மட்டும்தான் இருக்கு. சரி எஃப்சி அந்த வந்துட்டேன். 1848. ஏன்டா சிரிக்கிற? திருமல்பட்டி சண்டி வீரன் 200 ரூபா பயிலுகடா. கொடூரமா உள்ள போய் பொம்பளைய பார்த்துட்டு போறியா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையாடா? ஆலையா? படம் பாரு. நல்ல பொண்ணா படம் பாடுறா. ஆனால் வர்றேன் பூரா அப்படியே தின்னுசாத்தே வருவாங்க. இந்த உள்ளே வந்து என்னைய பார்க்கலாம் யாரும் வரல. அப்படி வேமா வருவேன். அண்ணே எம்காரனே உன் நாடகம்னா எனக்கு உசுர்னே உன் நாடகம் எங்கே போட்டாலும் வந்துடுவேன் அப்படின்னு குனிஞ்ச சோரில் பொம்பளையை பார்த்துருவேன். அந்த அக்கா வேற என்னண்ணே அவங்க நம்பர் கிடைக்குமானே? இந்த சூப்பர் லாஸ்ட் பார்ட் 2 minute போனஸ் பாயிண்ட் 1. இன்னும் சின்ன டவுசராக போட்டு வா முண்டமா வாடா. என் தம்பி எப்படி வரையான் பாரு. இந்த தண்டி ஆளு அள்ளிட்டானடா. கண்ணங்கரேன்னு தள்ளி நீக்குற மாதிரியே அள்ளிடுவேன் பூரா. என் தம்பி எங்கள் அன்னைங்க தான். வேற என்ன? கீழே திப்பம்பட்டி இறைவா தொண்டு உள்ளம் நண்பன் என்றும் எம்கேஆர் நண்பன் பிச்சைமணி ஸ்ரீ என்கின்ற கீழே திப்பம்பட்டி மணி என்ற பிரேஸ் திண்டுக்கல் கீழே திப்பம்பட்டி. என்னடா எழுதியிருக்க? வரிச்சு எழுதியிருக்கியா? என்ன எழுதியிருக்கியான்னு இல்லையே. தம்பி சார்பாக ரூபாய் 150. அவன் 350 சரக்கு போட்டேன். 500 ரூபா கொண்டு வந்திருக்கேன். கணக்கில் சரியா இருக்கேன். என் தம்பி எம்கேஆர் பயலுக கொடூரமா. ஜெயம் பைனான்ஸ் ஆலத்துராம்பட்டி வாழ்த்துக்கள். பைனான்ஸில் வேலை பார்த்துட்டு பெட்டி ராஸ்கல் 200 ரூபா தர்ற. ஏன்னா இப்போ நோட்டை பார்க்கணும். சில பேர் செல்லாட்டை ஏன்ட்ட மாற்றி விட்டு போயிடுறேன்.
அன்னைக்கு 500 தாள் 4 தாள் மடிச்சு கொண்டு போய் காலையில் பார்க்குறேன் 2 தாளில் 500 இதே இல்லை, கரையாம வச்சிருச்சுறான். அதனால நீங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த வத்தியா அந்த சொன்னா அந்த ஐயா உள்ள ஆளை விடாதீங்கயா. ஆமாம், யாரையும் விடாதீங்கன்னா பொம்பளை பிள்ளைய பால் கவச்சிக்கு போவாங்க. பாட்டு பாடுவோமா? எக்கோ வைங்கயா. காலை பொழந்துட்டே ஐயா. ஏன் ஓதம்மா? ஏன் அந்த ஐயா அப்படி வர்றாரு? காசு கொடுக்க வரல, போத எப்பாய். நான் பெரிய மனுஷன், நல்ல 4 இளைஞர்களுக்கு புத்திமதி சொல்லுப்பா. வானே நீ வா, நீ வரலாம் வரலாம். எம் கட்டாரவட்டி நீ தானே சொன்ன மொட்டை போல எங்க அண்ணே அத்தீரா. மறைக்க மனம் கூடு இல்லையே. எனக்கு சரக்கு மட்டும் அடிச்சா கூட ஏத்துக்கிறேன். கணேஷ் போயில ஓட்ட கொலை ஆத்துறேன். சிறுநாய் பீவாட வரும்டா. ஐயா காசு கொடுக்கட்டால என்னை எரிச்சு விட்டு போப்பா. மண்ணனை வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சு விட்டு போ. கொட்டாரவட்டி கொட்டாரவட்டி பார்க்கம் பாய்ஸ் 200 ரூபா. காவல்துறை ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. துப்பாக்கி இருக்காயா? என்னைய சுடுங்கய்யா, என்னைய சுடுங்கய்யா. நிம்மதியா போய் சேரு. என் அண்ணன் தம்பி இம்சை தாங்க முடியலையா. கோயிலையே போட்டுக்கிட்டு முத்தம் கொடுக்க வராயா. பொம்பளையா எல்லாம் சொல்கிறேன். ஏத்தா அவங்க வீட்டுக்காரர் போயில போட்டு முத்தம் கொடுக்க வந்தா ஒத்துக்குருவியாத்தா? அதில் இப்படி வச்சுட்டு இப்படி வருவாங்க. எந்தா அது அதுவும் பக்கத்தில் உறவுனே தலை வெட்டி இழுத்து